என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். படாலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பறவை தொடக்க விழா நிகழ்ச்சி. அமைச்சர் தாமு அன்பரசன் பங்கேற்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள படாலத்தில் இயங்கி வரும் படாலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பறவை தொடக்க விழா நிகழ்ச்சி ஆட்சியர் ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் அன்பரசன் பங்கேற்று கரும்பறவையை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், மதுராந்தகம் சர்க்கரை ஆலையானது 1961ஆம் ஆண்டு 1000 டன் கரும்புகள் கொண்டு அரைக்கக்கூடிய ஆலையாக துவங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1991ஆம் ஆண்டு 2500 டன் கரும்பறவை செய்யக்கூடிய ஆலையாக விரிவாக்கம் செய்யப்பட்டு 2002ஆம் ஆண்டு இந்த ஆலையானது நலிவுற்று மூடப்பட்டது. இதனால் இந்த பகுதியை சார்ந்த கரும்பு விவசாயிகள் பாதிப்படைந்தனர். அதைத் தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அப்போது முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். விவசாயிகளின் கோரிக்கையேற்று 2010ஆம் ஆண்டு நலிவுற்ற கரும்பு ஆலையினை 33 கோடி ரூபாய் அரசு நிதி வழங்கப்பட்டு ஆலையினை மீண்டும் தொடங்கி வைக்கப்பட்டது. தற்போது வரை இந்த ஆலை தொடர்ந்து செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆண்டு 70,000 டன் கரும்பறவை செய்யப்பட்டது. 2025-26 நடப்பாண்டில் 3500 ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்ட கரும்பினை 1,00,000 டன் அரவை செய்யும் பணியினை தொடங்கி வைத்துள்ளோம். இதனால் 1800க்கும் மேற்பட்ட கரும்பு விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என கூறினார். திமுக அரசு பொறுப்பேற்று 4 வருட காலங்களில் 1,93,502 டன் கரும்பறுவை செய்யப்பட்டது. இதனால் 180,90,60,000 ரூபாய் கரும்பு விவசாயிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளனர் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். 1961ஆம் ஆண்டு 1000 டன்கள் அரைக்கக்கூடிய ஆலையாக தொடங்கப்பட்டது. அது 1995ஆம் ஆண்டு 2500 டன் அரைக்கக்கூடிய அந்த சக்தியை விரிவாக்கம் செய்தார்கள். 2002ஆம் ஆண்டு இந்த ஆலை நலிவுற்ற நிலையில் சிக்கியூனிட் ஆனதுக்கப்புறம் மூடப்பட்டது. அதனால் இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார்கள். 2010ஆம் ஆண்டு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தபோது நம்முடைய மாண்புமிகு மறைந்தாலும் நம்முடைய இதயங்களில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இடத்திலே விவசாயிகள் வைத்த கோரிக்கை ஏற்று நாங்கள்லாம் சொன்னதற்கு பிறகு அன்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணை முதல்வராகவும் தொழில்துறை அமைச்சராகவும் அப்போ பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் நம்முடைய தலைவர் கலைஞரிடத்திலும் நம்முடைய முதல்வரிடத்திலும் கோரிக்கை வைத்ததற்கு இணங்க அந்த நலிவுற்ற நிலையில் இருந்த ஆலையை மீண்டும் இயக்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார். அதற்காக 2010ஆம் ஆண்டு 33 கோடி ரூபாய் அரசு நிதி வழங்கி மீண்டும் அந்த ஆலையை இங்கே ஒரு பெரிய விழா நடத்தி அந்த ஆலையை தொடங்கி வைத்தோம். இது தொடர்ந்து மிகச் சிறப்பாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஆண்டு 2024-25ஆம் ஆண்டு 70,000 டன் அரவை செய்யப்பட்டிருக்கிறது. நடப்பாண்டு 2025-26 இந்த ஆண்டில் 3600 ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்ட கரும்பினை 1,00,000 டன் அரவை செய்திடும் பணி இன்று நாங்கள்லாம் தொடங்கி வைத்திருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அதிகாரிகள் எல்லாம் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம். இதனால் ஒரு 1800க்கும் மேற்பட்ட விவசாயிகள், கரும்பு விவசாயிகள் பயன்பெற இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்திருக்கிறேன். நம்ம அரசு பொறுப்பேற்ற இந்த 4 வருஷத்தில் 5,93,502 டன் கரும்பு அறுவை செய்யப்பட்டிருக்கிறது. கரும்பு அறுவை செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் 182 கோடியே 90,60,000 ரூபாய் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளாதார பிரச்சனை இப்போ நிரந்தரப்படுத்தி பிரச்சனை தொடர்ந்து அடிக்கடி ஆலை இயங்கும் போதெல்லாம் இந்த பிரச்சனை அது அரசு முடிவெடுக்கும். கரும்பு விவசாயிகளோட எண்ணிக்கை விவசாயம் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்றாங்க. நெல்லுக்கான விலை இப்போ விவசாயம் குறைஞ்சிருக்கு. இல்லை, இப்போ 1,00,000 போனோட்டு 70,000 டன் அரைச்சிருக்கோம். இப்போ 1,00,000 டன் அரைக்க போனோம். அதில் வருஷம் கூடியும் தான் இருக்கு, தவிர கம்மியாகலை. ஓகே. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.